எனக்கு பிடிச்ச ஃபேவரேட்டு, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அடிக்கடி நான் செய்கிறது உண்டு. க்ரீமியாக இருக்கும். நல்லா இருக்கும். டேஸ்ட்டாக இருக்காம்மா? எம்மியாக இருக்கா? சூப்பர். பசியோடு வந்திருக்கான். முட்டையும் காய்கறியும் கலந்து நல்லா க்ரீமியாக செய்திருக்கு. பாஸ்தா வேக வைக்க 3 நபருக்கு தேவையான தண்ணி வச்சுருக்கேன். மூடி போட்டு கொதிக்க விடுங்க. முதல்ல 3 முட்டையை நம்ம பாயில் பண்ண வச்சுக்கிடுவோம். ஒரு 10 to 12 நிமிஷத்தில் வெந்துடும். ஹார்ட் பாயில் பண்ணணும். இந்த அளவுக்கு தண்ணி வச்சா போதும். சாஸ்க்காக ஒரு 6 தக்காளி எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி அரைச்சி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மையாக அரைச்சி வச்சுக்கிடணும். இப்போ பாஸ்தாக்கு தண்ணி நல்லா கொதிச்சுட்டு பாஸ்தாக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போது நான் பாஸ்தாவை ஆட் பண்ண போகிறேன். ஃபுசிலி நீங்கள் எந்த பாஸ்தாவும் நீங்கள் எடுத்துக்கிடலாம். ஸ்பகேட்டி எடுத்துக்கிடலாம். எந்த டைப் பாஸ்தாவும் எடுத்துக்கிடலாம். இப்போ நான் ஒரு 3 பேருக்கு தான் செய்கிறேன். ஒரு 300 கிராமுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன். கரண்டி வச்சு ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு பாஸ்தா கொதிக்கும் வர மூடி வச்சு திறந்து வச்சு வேக விடணும். இப்போ முட்டை வெந்துட்டு முட்டை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுவோம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சம் காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க. அது கொஞ்சம் பொரியட்டும். ஒரு 4-5 பல் பூண்டு நல்லா சாப் பண்ணி போட்டுக்கோங்க. பூண்டு கொஞ்சம் பொரியட்டும். பூண்டு கொஞ்சம் பொரிஞ்சதும் இப்போ ஒரு சின்ன சைஸ் வெங்காயத்தை சாப் பண்ணி போட்டுக்கோங்க. ரொம்ப வேகணுங்கிற அவசியம் கிடையாது. கொஞ்சம் அந்த கண்ணாடி பதத்துக்கு வந்தால் போதும். இந்த மாதிரி வெங்காயம் வெந்தால் போதும். ரொம்ப வேகணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ நான் காய்கறி வெட்டி வச்சுருக்கிறேன். கேரட்டு எல்லா காய்கறியும் கழுவிட்டு நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ப்ரோக்கோலி, கேரட்டு, பீன்ஸு இது பாஸ்தாவோட நல்லா சூட் ஆகும். இப்போ காய்கறியை நல்லா சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம மூடி வைக்க போகிறோம். ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் காய்கறியை இந்த மாதிரி வெந்திருக்கும். திருப்பி ஒரு கிளறி விட்டுருங்க. இப்போ இந்த ப்ரோக்கோலி தண்டுகளை தூர போடாதீங்க. நல்ல தண்டுகளை நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது மாதிரி காலிஃப்ளவர்லேயும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ தேவையான அளவு உப்பு கலந்து திருப்பி நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்து திருப்பி மூடி ஒரு 2 நிமிஷத்துக்கு வேக விடலாம். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி சாஸை இதோட நம்ம கலந்துருவோம். அதோடு கொஞ்சம் மிக்சரில் தண்ணி கலந்துருவோம். இப்போ நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இந்த டைமில் தேவையான அளவு உப்பு கலந்துக்கோங்க. நான் சில்லி பவுடர் கலந்துக்கிடுதேன். இந்த சில்லி பவுடரில் காரம் கம்மியாகவும் கலர் கொஞ்சம் நல்லா கொடுக்கும். இந்த மாதிரி கலந்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக விடணும் மீடியம் ஃப்ளேமில். இப்போ பாஸ்தா வெந்துட்டு, பாஸ்தா என்றைக்குமே முழுமையாக வேகக்கூடாது. கொஞ்சம் அதாவது 5% கொஞ்சம் கம்மியாக வேகணும். அதாவது 95% தான் வெந்திருக்கணும். இப்போ இது ரெடி ஆகிட்டு இப்போ பாஸ்தாவை வடிகட்டிட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி பாஸ்தாவை நல்லா மிக்ஸ் பண்ணி, அதாவது எண்ணெய் எல்லா பக்கம் படும்படியாக மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிடணும். 5 நிமிஷம் ஆகிட்டு சாஸு இந்த மாதிரி வந்திருக்கும். இன்னும் கூட ஒரு 2 நிமிஷம் நம்ம மூடி வைக்கலாம். இப்போ ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம திருப்பி மூடி வச்சு வேக வைப்போம். இப்போ தக்காளி நல்லா வெந்துட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சம் திக்கான ஆடை கலந்த பால் நான் வச்சுருக்கிறேன். பாலை நம்ம இதோட கலந்துருவோம். இப்படி கலக்கிறதுனால நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். நான் ஒரு 3 நபருக்கு நான் செய்கிறேன். அதுக்கு தக்கன இன்னும் கொஞ்சமே பால் தேவைப்படும். இன்னும் கொஞ்சமே பாலை நான் கலக்கிறேன். கிண்ணத்தில் கொஞ்சம் தண்ணி கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு கொஞ்சம் ஒரு 2 நிமிஷத்துக்கு வேக விடுங்க.
இப்போ ரெடி ஆகிட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் அப்படியே நீங்கள் பாஸ்தா மிக்ஸ் பண்ணி நீங்கள் சாப்பிடலாம். ஆனால் நான் இந்த சாஸோட 2 ஸ்லைஸு சீஸு இது கலக்கிறதுனால நல்ல க்ரீமியாக டேஸ்ட் கிடைக்கும். பால் கலக்கிறதுனாலையும் நல்ல டேஸ்ட்டு தான் வரும். இது கலக்கிறதுனால நல்ல குழந்தைங்களுக்கு, பெரிய வாலிப பிள்ளைங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். நல்லா க்ரீமியாக இருக்கும். அது நல்ல ஒரு ரிச் டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போது பாயில் பண்ணி வச்சுருக்கிற எக்கை நான் இதோட கலக்க போகிறேன். இது ரொம்ப மிக்ஸ் பண்ணக்கூடாது, அமைதியாக அதெல்லாம் மிக்ஸ் பண்ணணும், உடஞ்சிடக்கூடாது. கொஞ்சமாக மிளகு பவுடர் கலந்துக்கோங்க. இந்த மிளகு தான் கொஞ்சம் நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும், கொஞ்சம் காரத்தையும். இப்போது நான் இந்த பாஸ்தா மிக்ஸ் கலக்க போகிறேன். கொஞ்சோண்டு பாஸ்தா மிக்ஸ் கலந்துக்கோங்க. நீங்கள் தக்காளி சாஸ் போடும்போதும் கூட நீங்கள் கலந்துக்கிடலாம். இது ஒரு லைட்டாக மிக்ஸ் கொடுக்கணும், ரொம்ப மிக்ஸ் கொடுக்காதீங்க. லைட்டாக மிக்ஸ் கொடுத்துட்டு ஒரு 1 மினிட்க்கு மூடி வச்சுருங்க. இப்போது ரெடி ஆகிட்டு பாருங்கள், இந்த மாதிரி நல்லா க்ரீமியாக இருக்கும். நான் கொஞ்சம் உப்பு கலந்துக்கிடுவேன். உப்பு கலந்துட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்துருவோம். இந்த மாதிரி நல்லா க்ரீமியாக வந்துடும். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போது நம்ம பாஸ்தாவை கலந்துருவோம். இப்போ பாஸ்தாவை போட்டதுக்கப்புறம் லைட்டாக, அதாவது அமைதியாக கலந்து விடுங்க. இப்போது நம்ம சர்வ் பண்ணலாம். இப்படி உங்கள் பிள்ளைங்களுக்கு செய்து கொடுத்தா பிள்ளைங்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டு விரும்பி சாப்பிடுவாங்க, ரொம்ப என்ஜாயாக சாப்பிடுவாங்க. இது வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.